2022 ஆகஸ்ட் 18 தேதியிட்ட அறிக்கையில் ஷோம்பென் நிக்கோபார் மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டு அவர்களிடம் ஒப்புதல் பெற்ற பிறகே கிரேட் நிக்கோபார் திட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதே போல எந்த ஒப்புதலும் பெறப்படவில்லை என லிட்டில் கிரேட் நிக்கோபார் பூர்வகுடிகள் மன்றம் தெரிவிக்கிறது. அத்துடன் மத்திய அரசின் இந்த செயல் சட்ட ரீதியிலானதா என சட்ட வல்லுநர்கள் கேள்வியும் எழுப்பியுள்ளனர். அதிலும் ஷோம்பென் இன மக்கள் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக நிக்கோபார் தீவில் வசித்து வரும் பூர்வகுடிகள். இன்றளவும் வேட்டையாடி உணவு சேகரிக்கும் மரபின்படி வாழ்ந்து வரும் இம்மக்கள் புற உலகுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதவர்கள். வன பாதுகாப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். எந்த சட்டத்தாலும் இவர்களை காட்டிலிருந்து அப்புறப்படுத்த முடியாது. இது தவிர இந்த திட்டத்துக்காக அங்குள்ள புலிகள் காப்பகத்தின் முக்கிய பகுதிகளில் உள்ள கிராம மக்களை துரிதமாக இடம் மாற்றம் செய்ய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டிருப்பதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்டவற்றுடன் கூடிய கிரேட் நிக்கோபார் திட்டத்தை செயல்படுத்த 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகளையும் வாழ்விடத்தையும் மத்திய அரசு பறிப்பது சரியல்ல என்று எதிர்ப்பு குரல் இப்போது வழுக்க தொடங்கியுள்ளது.